எல்லாமே நனைஞ்சிச்சு. ஃபுல்லாக அரிசி ஃபுல்லாக புக்கு, பசங்க வச்சுரு புக்கு, நோட்டு, பத்திரம், வீட்டு பத்திரம் எல்லாமே ஃபுல்லாகவே நனைஞ்சிச்சு சார். அப்படியே பிச்சுன்னு ஃபுல்லாக எல்லாமே பாய், அரிசி மூட்டை எல்லாமே, அரிசி எல்லாமே, புக்கு எல்லாமே போயிடுச்சு சார். கொட்டிட்டோம் நாங்கள் எல்லாத்தையுமே தூக்கி. எல்லாமே வேஸ்ட் ஆகிடுது. வீட்டில் ஃப்ரிட்ஜு எல்லாமே சுத்தமாக வேஸ்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் பத்தாது தான் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். எல்லாம் சுத்தமாக போயிடுது. வீட்டில் பசங்களுக்கு எதுவுமே சாப்பிட்றது கூட கொடுக்க முடியல நம்மளால். என் புக்கெல்லாம் வீணாக போயிடுச்சு. புக்கு படிக்கிறது கூட எதுவுமே இல்லை, வசதியும் இல்லை அதிகமாக. சர்டிஃபிகேட்லாம் நான் ஸ்கூலில் பத்திரமா தான் இருக்கேன்னா புக்கு மட்டும் நஞ்சு போயிடுச்சு. 7th புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு நான் முழுங்கிருப்பேன். எங்கள் அப்பாவுக்கு நெஞ்ச அளவு வந்துச்சு தண்ணி. அதனால் புக்கெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஒரு மூட்டை புக்கெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு. வசதி வாய்ப்பு ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, படிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் புக்கு மட்டும் உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். புக்கு உதவி நிறைய பண்ணலாம். எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை இப்போதைக்கு, வசதி எதுவுமே இல்லை. புக்கும் நனைஞ்சிருச்சு, பேக்கும் நனைஞ்சிருச்சு, டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாமே நனைஞ்சிருச்சு, ட்ரெஸ்ஸு கூட நனைஞ்சிருச்சு. பட்டு புடவையெல்லாம் வச்சா எல்லாமே நனைஞ்சி தண்ணியில் முழுகின்னு பத்திரம் எல்லாம் இந்த பாரு தண்ணி ஒழுகுது. இதுக்கு மேல்ட்டு எங்கன்னா போய் சுற்றி வாங்கினா கூட என்னால் வாங்க முடியாது. எனக்கு புள்ளியும் கிடையாது, புருஷனும் கிடையாது. நான் தனியாக இருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லாத இந்த மாதிரி என் நிலைமை இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் யாருமே கிடையாது. இப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன். இந்த தண்ணி ஒழுகுது இந்த பத்திரத்தில். எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணி கூட யாரும் வாங்கி கொடுக்க முடியல. கடவுளுக்கு எங்கன்னா முடிவு பண்ணி இந்த அரசாங்கத்தில் யாருன்னா எனக்கு வாங்கி கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா கிடையாது. இந்த பத்திரத்தில் வச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்குன்னு ஆதரவு இந்த ஒரு பத்திரம் தான். இந்த மண்ணுக்காக தூடு புல்லாமல் முழுகி போச்சு, துணி எல்லாம் முழுகி போச்சு, சாமான்தட்டெல்லாம் முழுகி போச்சு, ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எந்த விதிக்கு தான் ஆளாகணும் எங்களுக்கு தெரியல. இந்த தெருவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். எங்களுக்கு உன்னால முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சோம். இவ்வளோத்திரம் வருவணும் நாங்கள் எதிரே பார்க்கல. அளவுக்கு மீறி வந்துடுச்சு. நாங்கள் உயிர் தப்பிச்சா போதும்னுட்டு நாங்கள் வெளியில் எங்களை கொண்டு மண்டபத்தில் வச்சு கொண்டு விட்டுட்டாங்க. அதனால் நாங்கள் வெடிஞ்சு இருந்து பார்த்தா தான் வெள்ளைக்காடாக தேர்த்தி எங்கள் ஊடெல்லாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 நாளாக சீர் பண்ணுறோம். சீர் பண்ணவே முடியல. எங்களுக்கும் உடம்பு வலிக்குது, கை கால் வலிக்குது. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.